ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டோன் செயினில் வந்துட்டு பேர்ல் செயினு, நார்மல் ஸ்டோன் செயினு, இதில் பெருசு சின்னது எல்லாமே இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்துட்டு திலகம் ஷேப்பில் வந்துட்டு எப்படி கொடுக்குறது, திலகம் ஷேப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸ்டோன் செயின் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற 2 டைப்பும் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? வேணும்னா அது நான் ரிலேட்டட் ஷார்ட்ஸில் கொடுத்துட்றேன். பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு நான் திலகம் ஷேப்பில் வந்துட்டு ஸ்டோன் ஒட்ட வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி திலகம் ஸ்டோனுக்கு மேலே எப்படி நான் வந்துட்டு ஸ்டோன் செயின் வந்துட்டு ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அது மேலே வச்சு பாருங்கள். ஸ்டோன் செயினை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வச்சு பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். நான் பாருங்கள், நான் வரைஞ்சது மேலே வைக்கல, நான் உங்களுக்கு நார்மலாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோன் மேலே வரணும். அதுக்கப்புறம் அந்த 2 ஸ்டோனு பாருங்கள் ஒட்டியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த திலகம் ஷேப்போட ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஷேப்புக்கு நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் அப்படி தான் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வெளிப்பக்கமாக இருந்தே நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். இந்த டைப் வந்துட்டு நான் டைப் 1 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? டைப் 1 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டிச்சஸில். பாருங்கள், 2 சைடுமே நமக்கு வந்துட்டு என்ன பண்ணும், ஸ்டிச்சஸ் வந்துட்டு தெரியும். இதில் வந்துட்டு நீங்கள் டைப் 2வும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். டைப் 1 நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, டைப் 2 யூஸ் பண்ணாலும் சரி, எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் பழகிக்கோங்க. பேசிக்காக நம்ம பழகி வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு டைப் 1 தான். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 2மே ஈஸி தான். போடும்போது நான் ஃபாஸ்ட்டாகவே போட்டுருவேன். ஸ்லீவுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு டைப் 2 வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? என்ன ஒரு வித்தியாசம், அதில் வெளிப்பக்கமாக த்ரெட்டை அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் டைப் 1ல். டைப் 2வில் உங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியாது. ஒரே சைடாக உங்களுக்கு என்ன ஆயிரும், அது வந்துட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம். ஒரே சைடாகவே நம்ம கொண்டு போயிடலாம் எல்லா ஸ்டிச்சஸையும். பட் இது மட்டும் இங்கேயும் அங்கேயும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஸ்டிச் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக போடணும். இது ஸ்டோனுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஸ்டோனுக்கிட்ட பக்கமாக கொண்டு போய் தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு வரணும். நீடில் அதே மாதிரி ஸ்டோன் மேலே படாத மாதிரி நீங்கள் பொறுமையாக போடுங்க. ஸ்டோன் மேலே பட்டுருச்சு, ஒன்ஸ் நீங்கள் அந்த வேகத்துக்கு பட்டுருச்சு அப்படின்னா நீடிலோட ஹூக் பார்ட் வந்துட்டு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நமக்கு நீடில் வந்துட்டு கீழ் பக்கமாக தின்னாக தானே இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு அது வந்துட்டு நீடில் கீழே போட்டுட்டோம் அப்படின்னாவோ, இல்லை ஏதாவது ஹார்டாக இருக்கிற இடத்துல நம்ம குத்திட்டோம்னாலும் நமக்கு அது வந்துட்டு நீடில் டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணும்போதும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீடில் உள்ளே இறக்கி மேலே எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது எப்படி சொல்கிறது, நீடிலே ஒரு சில டைமில் எனக்கு உடஞ்சிருக்கு அந்த மாதிரி பண்ணும் போதெல்லாம். சரிங்களா? நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் பழகின காலத்தில் அந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நீடிலோட ரேட் எவ்வளோனே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆரி மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரேட் ஜாஸ்தி தான் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பண்ணணும். அதனால் நீங்கள் பொறுமையாகவே போடுங்க பிகினர்ஸு. சரிங்களா? ஓகே, நான் பாருங்கள் ஜூம் பண்ணியும் காட்டியிருக்கேன். அதே சமயம் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா உங்களுக்கு தெரியணும். ஏன்னா எண்டிங்கில் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாமல் போகலாம். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காகவே நான் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், லாஸ்ட்டு ஸ்டோனுக்கு முன்னாடி ஸ்டோனுக்கிட்ட போயிட்டு நான் அதுலேயும் நார்மலாக நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். பண்ணிவிட்டு அப்படியே அந்த த்ரெட்டை பட்டன் கோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு இந்த சைடு ஃபஸ்ட்டு ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதுக்கு சென்ட்ரு பக்கமாக பார்த்து ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கும், அதாவது இந்த சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கும் செகண்ட் ஸ்டோனுக்கும் இடையில் அந்த த்ரெட்டை அப்படியே அந்த வழியை கொண்டு வந்துட்டு அங்கேயும் நான் வந்துட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதனால் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. உங்களுக்கு தெரியும் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு அழகாக கிடைக்கும்.
இப்போ வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு செயின் வந்துட்டு என்ன ஆகாது, தூக்காது. இதே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாமல் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு செயின் வந்துட்டு மேல் பக்கமாக தூக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே பேஸ்ட் ஆகிக்கும். பாருங்கள், திலகம் ஷேப்க்கு வந்துட்டு எவ்வளோ ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு ஸ்டோன் செயினில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி என்னோடய வீடியோவில் பீட்ஸுக்கும் எப்படிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டோன் செயினை எப்படி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத ஸ்டிச்சஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் டைப் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் செகண்ட் டைப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி திலகம் ஷேப்க்கு நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி பாருங்கள். திலகம் ஷேப் வரைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு ஸ்டோன் செயின் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைப் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் டைப் நீங்களாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 2 டைப்புமே உங்களுக்கு முக்கியம்தான். ஸோ அதனால் 2 டைப்புமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இது ஒரு ஷேப்பில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு தேவையான ஷேப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.